ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி சிக்கன் தனியாக, அதுக்கப்புறமா பிரியாணி தனியாக நான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் நம்ம சிக்கனை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சு தேவைக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுட்டு, அதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு வதக்கணுன்னா ரொம்ப ஸ்பீடாக வதங்கிடும். அதுக்காக தான் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மையாக அரைச்சிட்டு நம்ம இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா கரிஞ்சிரும். திருப்பி நம்ம வேகலைன்னா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு திருப்பி வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ மசாலாவை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா நான் வீட்டிலையே தயார் பண்ண கரம் மசாலா நான் ஆட் பண்ண போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக கரம் மசாலாவை வீட்டிலையே பொடிச்சு தயார் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் தயார் பண்ணுற பொடி எப்போவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போது நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த சிக்கனில் மசாலா கொஞ்சம் நல்லா இறங்கும். ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததுக்கு அப்புறமா தான் நாம் என்ன பண்ணணுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. சிக்கன் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போவும் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருந்துச்சு. நான் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுட்டேன். இப்போது நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். இந்த வெல்லம் ஆட் பண்ணுறதுனால சிக்கன் நம்ம கடையில் வாங்குறது மாதிரியே பர்ஃபெக்டாக இருக்கும். நான் அதுக்காக தான் நான் வெல்லம் ஆட் பண்ணுறேன். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட். இப்போது நம்மளோட சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனிமேல் மல்லி இலை போட்டு இறக்க வேண்டியதான். நான் ஏன் தெரியுமா சிக்கன் ரொம்ப கெட்டி ஆக்கணுன்னா நமக்கு பிரியாணி நான் இன்றைக்கி ஒரு ட்ரிக்கில் பண்ண போகிறேன். அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் தண்ணியாக வச்சுருக்கேன் கொஞ்சம். நான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா, அதிலிருந்து ஒரு 2 ஸ்பூன் கிரேவியை நான் எடுத்துட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்து சிக்கன் எடுக்க வேண்டாம், கிரேவியை மட்டும் ஒரு 2 இல்லைனா 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் என்ன ஆட் பண்ணணும்னா தேவைக்கு தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ நான் இன்றைக்கி 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் அரிசிக்கு நான் 4 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா 5 கப் ஆட் பண்ணணும். நான் 1 கப் கிட்டத்தட்ட கிரேவியை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு 3 விசில் வர்றது வரைக்கும் நல்லா வேக வைக்கலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு. இப்போ நம்ம குக்கரை ஸ்டவ்வில் வச்சலாம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா தாளிக்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் கீ எடுத்திருக்கேன். கீ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக முந்திரி, உலர் திராட்சை எல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம குக்கர் பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு முந்திரி, உலர் திராட்சையும் கொட்டிடலாம். நம்மளோட குக்கர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம ரொம்ப இன்க்ரீடியன்ஸும் சேர்க்கலை. வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருள் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட பிரியாணி பார்க்கவே அழகாக இருக்குது. நான் இன்றைக்கி அப்பளம் ஊறுகாய் வச்சு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு